चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। मन तोड़ता ही जाए बिन पूछे बिन बतलाए। ஓம் சாந்தி 24/6/1974 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: ராஜயோகிதான் உலக ராஜ்யத்தின் அதிகாரி ஆவார். நீங்கள் அனைவரும் உங்களை யோகி என்று நினைக்கிறீர்களா? யோகி என்ற பட்டம் உங்கள் அனைவருக்கும் கிடைத்துவிட்டதா? யோகியாக இருந்தபோதிலும் நீங்கள் அனைவரும் ஒரே மாதிரியான யோகியாக இல்லை. மாறாக வரிசை கிரமமானவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி ஏதாவது ஒரு படிப்பை படித்த பிறகு பரீட்சையில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் கிடைக்கிறது, மேலும் பட்டத்தின் சான்றிதழும் கிடைக்கிறது என்றால், பொதுவாக அவரை பற்றி சொல்லும் பொழுது கூட அதே பெயரால் தான், அதாவது வக்கீல் அல்லது டாக்டர் என்றுதான் சொல்ல வருகிறது. அதேபோல் இங்கேயும் கூட எப்பொழுது ஞானம் நிறைந்த தந்தையின் மூலமாக யோகி மற்றும் போகி, அதாவது கலியுலக உலக வாழ்க்கையின் ஞானம் கிடைத்திருக்கிறது என்றால், போகியாக இருந்த பிறகு உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவியில் வாழ்பவராக ஆனீர்கள் என்றால், இங்கேயும் பிரம்மா குமாரர் பிரம்மா குமாரி என்ற பட்டம் உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்த பிறகு இயற்கையாகவே கிடைத்து விடுகிறது. மேலும் அதே போலவே யோகியினுடைய பட்டமும் கிடைத்து விடுகிறது. ஆனால் வரிசை கிரமமாக கிடைக்கின்றது. மற்றபடி இதில் கூட என்ன வித்தியாசம் இருக்கிறது? எப்படி யோகாவின் மகிமையாக சஹஜ யோகா, நிரந்தர யோகா, கர்ம யோகா மற்றும் ஞான யோகா, புத்தி யோகா என்று கூறுகிறீர்கள். பின்பு இதனோடு மற்றதை ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் இல்லையா? எப்படி டாக்டர்களிலும் இராணுவத்திலும் விதவிதமான கிரேடுகள் இருக்கின்றன, அதே போலவே இங்கேயும் யோகிகள், கர்மயோகி மற்றும் புத்தி யோகிகளும் இருக்கிறார்கள். இங்கேயும் சிலரோ அனைத்து லட்சணங்களும் உடையவர்களாக இருக்கிறார்கள். வேறு சிலர் அனைத்து லட்சணங்களும் இல்லாது 1 அல்லது 2 மட்டும் உடையவர்களாக இருக்கிறார்கள். எப்படி சிலருக்கு புத்தியின் யோகா இருக்கிறது, ஆனால் அவருக்கு கர்ம யோகா இல்லை. வேறு யாருக்காவது கர்ம யோகா இருக்கிறது என்றால் அவர் சகஜயோகியாக இல்லை. அல்லது யார் ஞானத்தில் எப்பொழுதுமே இருப்பதில்லையோ அவரை ஞானி யோகி என்று சொல்ல முடியாது. இங்கேயும் கூட ஒரே மாதிரி பட்டம் அனைவருக்கும் கிடைக்கிறது என்றால், நீங்கள் யோகாவின் மகிமையாக மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள் இல்லையா? அதை தன்னுள் தாரணை செய்யுங்கள். எப்படி ராஜயோகா என்பதாவது யார் கர்மேந்திரியங்கள் மேல் வெற்றி அடைந்து அதன் மேல் ராஜ்யம் செய்வாரோ அவர் எதிர்காலத்திலும் உயர்ந்த பதவியை அடைகிறார். ராஜயோகிக்கு சக்திசாலியான யோகா இருக்கிறது என்றால்தான் அவரை ராஜயோகி என்று கூறுவோம். இல்லை என்றால் அவரை யோகி என்று மட்டும்தான் கூறுவோம். ஆனால் ராஜயோகி என்று கூற மாட்டோம். அப்படியானால் நான் அனைத்து பட்டங்களையும் தாரணை செய்யக்கூடிய யோகியாக ஆகியிருக்கிறேனா என்று சோதனை செய்யுங்கள். அல்லது சிலருக்கு 8-10 பட்டங்களும் வேறு சிலருக்கு 1-2 பட்டம் என்று அப்படித்தான் இருக்கிறதா? எப்படி டாக்டர், வக்கீல் மற்றும் என்ஜினியர்கள் இருக்கிறார்கள், இராணுவத்தில் இவர்கள் அனைவரும் இருப்பார்கள். அங்கே கர்னலும் இருப்பார். ஆனால் அவர்களுடைய பதவியின் வரிசை கிரமத்தின் பட்டியல் வேறு வேறாக இருக்கும். எப்படி வாரணாசியிலும் பல்கலைக்கழகம் மூலமாக பட்டம் கிடைக்கிறது,
சிலருக்கு ஓரிரண்டு அல்லது 6 மற்றும் வேறு சிலருக்கு 8, 10 என்றால் அதே போலவே இங்கேயும் பட்டத்தை பெறுகிறார்கள். நான் யோகி என்பதில் மட்டும் குஷியடைந்து விடாதீர்கள். யோகாவின் மகிமையாக என்ன வர்ணிக்கப்பட்டிருக்கிறதோ இவை அனைத்தையும் ஒருவேளை வாழ்க்கையில் தாரணை செய்திருக்கிறீர்கள் என்றால் அவர் எவ்வளவு இங்கு மகிமைக்குரியவராக ஆகிறாரோ அந்த அளவே அங்கே பூஜைக்கு தகுதியானவர் ஆவார். எப்படி லௌகீக பழக்கத்தில் கூட குழந்தை தந்தையின் பூஜை செய்வதில்லை, ஆனால் தந்தையை பூஜைக்குரியவர் என்று கூறுவார் இல்லையா? இதே விதமாக சத்யுகத்தில் இருக்கும் பிரஜைகள் பூஜை செய்ய மாட்டார்கள், ஆனால் பூஜைக்குரியவர் என்று கூறுவார், அதாவது மரியாதை கொடுப்பார். இப்பொழுது நீங்கள் தன்னில் எவ்வளவு பட்டங்களை தாரணை செய்திருக்கிறீர்கள் என்ற பட்டியலை எடுங்கள். பின்பு உங்களில் எதன் குறை இருக்கிறது என்று சோதனை செய்யுங்கள். எப்பொழுது அதில் தேர்ச்சி பெறுவார்களோ அப்பொழுதுதான் பட்டம் கிடைக்கிறது. அப்படி உங்களுக்கும் உங்களுடைய சகஜ யோகியின் நிலை எப்பொழுது தென்படுகிறதோ, மேலும் உங்களுடையது சகஜ யோகம் என்று அனைவரும் உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் தேர்ச்சி பெற்றவர் என்று கூறலாம். அதுபோலவே ஞானம் யோகத்தில் கூட ஞானத்தின் மகிமையாக என்ன இருக்கிறது அல்லது அதனுடைய ஒப்பிடுதலாக என்ன இருக்கிறது? அவை அனைத்தையும் நான் என்னில் தாரணை செய்திருக்கிறேனா என்று சோதனை செய்தீர்கள் என்றால் பின்பு நீங்கள் தானாகவே தன்னுடைய எண்ணை தெரிந்து கொள்ள முடியும். எப்படி இந்த படிப்பு சக்திசாலியானது என்று யாராவது கூறுகிறார் என்றால் இது ஞானத்தின் மகிமைதானே தவிர உங்களுடைய மகிமை இல்லை. எனவே ஞானத்தின் பெயராக என்னென்ன இருக்கிறதோ அவை அனைத்தையும் நான் தாரணை செய்திருக்கிறேனா என்று பாருங்கள். ஒருவேளை அனைத்து ஞான யோகத்தின் பட்டங்களை தாரணை செய்யவில்லை என்றால் உலக மகாராஜா மற்றும் உலக மகாராணி ஆக முடியாது. சரி, கௌரவமாக தேர்ச்சி பெறவில்லை, ஆனால் தேர்ச்சியாவது பெறத்தானே வேண்டும். பின்பு தேர்ச்சி பெறுவதற்காகவும் 75% மதிப்பெண்கள் தேவையாக இருக்கிறது. அதாவது இந்த அனைத்து தாரணைகள் மற்றும் தகுதிகள் தன்னில் இருப்பதாக அனைவருக்கும் தென்பட வேண்டும். முழு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது. அதில் கூட 8 மணி நேரம் ஓய்விற்காக இருக்கட்டும். பின்பு மீதம் இருப்பது 16 மணி நேரங்கள். இதில் 3/4 பங்கு 12 மணி நேரம். ஆனால் யாருக்கு அதிகமாக புத்தியால் செய்யும் சேவை இருக்கிறதோ அவருக்கு 3 மணி நேரம் தள்ளுபடி செய்கின்றோம். மேலும் தந்தையாக இருக்கும் காரணத்தினால் 1 மணி நேரம் அப்படியே விட்டுவிடுகிறோம். அப்படி இந்த விதமாக 8 மணி நேரம் மீதம் இருக்கிறது. எனவே சகஜ யோகி, ராஜயோகி என்ற என்னென்ன ஞானம் மற்றும் யோகாவின் பட்டங்கள் இருக்கின்றனவோ அவை உங்களில் 8 மணி நேரங்கள் முழுமையான வடிவத்தில் இருக்கத்தான் வேண்டும். அதன் மூலம் ஆம், இந்த அனைத்து லட்சணங்களும் இவரிடம் இருக்கிறது, அதனால்தான் இந்த விஷயத்தில் 75% மதிப்பெண்கள் கிடைக்க முடியும் என்ற இதையும் மற்ற ஆத்மாக்களும் உணரட்டும். யார் மகாரதியாக இருக்கிறாரோ, அதாவது கௌரவமாக தேர்ச்சி பெறுபவராக இருக்கிறாரோ அவருடைய தூக்கத்தின் நேரமும் யோகம் நிறைந்த நிலையில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அவருடைய நிலை அந்த மாதிரியாக தன்னுடைய அன்றைய நாளின் பங்கை முடித்துவிட்டு சுயம் அவர் பரம்தாமத்தில் இருக்கிறார் என்பதாக இருக்கும். மேலும் தூக்கத்தில் அவருக்கு யோகாவின் உணர்வு மட்டும்தான் இருக்கும். எப்படி பிரம்மத்திலிருந்து பிராமணர் ஆனார் என்று வர்ணனை செய்யப்படுகிறது, இங்கோ பிராமணனிலிருந்து தேவதை ஆகிறார்கள். ஆனால் இந்த பிரம்மத்திலிருந்து பிராமணன் என்றால் இரவு நேரத்தில் நான் இப்பொழுது என்னுடைய பங்கை முடித்துவிட்டு கர்மேந்திரியங்களிலிருந்து விலகி என்னுடைய தொலைதூரத்தில் இருக்கும் பிரம்மத்திற்கு செல்கிறேன் என்ற எண்ணம்தான் இருக்கும். மேலும் எப்பொழுது அமிர்த வேளையில் எழுந்திருப்பாரோ அப்பொழுது நான் என்னுடைய பங்கை செய்வதற்காக இந்த உடலை ஆதாரமாக எடுத்திருக்கிறேன் என்று அனுபவம் செய்வார். அதாவது பிரம்மத்திலிருந்து பிராமணனாகி வந்திருக்கிறேன் என்பதாகும். இங்கிருந்து சென்று நேராக தேவதை ஆவார்கள். ஆனால் இது இந்த நேரத்தின் அஷ்டரத்தினங்களின் மகிமையாகும். எப்படி சாக்காரத்தில் தந்தை பிரம்மா பாபா மற்றும் தாய் சரஸ்வதியை பார்த்தீர்கள், அவர்களுக்கு முதல் மற்றும் 2ஆம் நம்பர் எதன் ஆதாரத்தில் கிடைத்தது? அவர்களுடைய அதிகமான நேரத்தின் வருமானமோ தூக்கத்தினுடையதுதான், சேமிப்பானது இல்லையா? அவர்கள் தூங்கவும் செய்தார்கள், ஆனால் தூக்கம் இல்லை, மாறாக நாங்கள் விழித்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று அனுபவம் செய்தார்கள்.
மேலும் அவர்களுடைய களைப்பும் விலகிவிட்டிருந்தது. ஏனென்றால் எப்பொழுது ஆத்மா சம்பாதிப்பதில் விழிப்பாக இருக்கிறது என்றால் அவருக்கு களைப்பும் ஏற்படுவதில்லை. அதேபோல் எப்படி தாய் தந்தை தூக்கத்தை யோகாவில் மாற்றினார்கள் என்றால் நீங்களும் முதல் கிரேடில் இருக்கும் மகாரதிகளும் அதேபோல் பின்பற்ற வேண்டும். இப்பொழுது தூக்கம் குறைந்து கொண்டே வருகிறது என்று அந்த மாதிரி அனுபவமோ செய்கிறீர்கள். ஆனால் அந்த மாதிரி நிலையை உருவாக்க வேண்டும். தூக்கத்தை யோகாவாக மாற்றம் செய்யுங்கள் மற்றும் தந்தையை பின்பற்றி நடப்பவர்களாக ஆகுங்கள். முழு நாளிலோ அவர்கள் உங்களைப் போலவே சாதாரணமாகத்தான் இருந்தார்கள் இல்லையா? இதுதான் அஷ்டரத்தினங்களில் வருபவர்களின் முதல் அடையாளமாகும். இரண்டாவது 100இல் வருபவர்கள் மற்றும் மூன்றாவது 16,000இல் வருபவர்கள். ஆனால் இங்கே அனைவருமே மகாரதிகள்தான், குதிரைப்படையினர் யாரும் இல்லை. ஆனால் முதல், இரண்டாவது மற்றும் மூன்றாவது நம்பர்களோ இருக்கின்றன. இதே விதமாக யாராவது கர்மேந்திரியங்களுக்கு கட்டளையிட்டார் மற்றும் அவைகள் அதேபோல் காரியங்களை செய்தன என்றால் அவர் கர்மயோகி ஆவார். ஆனால் யார் 2ஆம் கிரேடை சேர்ந்தவராக இருப்பாரோ அவருக்கு இதில் சில நேரம் வெற்றி மற்றும் அனைத்து யோகியின் அனுபவம் சில சமயம் ஆகும், மேலும் சில சமயம் ஆகாது. மற்றபடி 3ஆம் கிரேடை சேர்ந்தவரை பற்றியோ உங்களுக்கே தெரியும். அப்படி நீங்கள் முதல் கிரேடை சேர்ந்தவர்களாக ஆக வேண்டும் என்றால் முதலில் ஞானம் யோகத்தில் எத்தனை பட்டங்கள் இருக்கின்றன, மேலும் நீங்கள் அதிலிருந்து எத்தனை தாரணை செய்திருக்கிறீர்கள் என்ற பட்டியலை எடுங்கள். இந்த பாடத்தை படியுங்கள். பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி என்ற பட்டமோ அனைவருக்கும் கிடைத்துவிட்டது. ஆனால் இதில் மட்டுமே குஷியடைய வேண்டாம். மாறாக அனைத்து பட்டங்களையும் முழுமையாக தாரணை செய்ய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.